to all the aspirants. நம்ம இன்னைக்கு 10 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். யாக்சா மற்றும் சோஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் குசாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லபாங் பூமணி மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மெய்டே, சிறு, மரம், பூரும் மற்றும் மாவோ. எம்ஜிஆர் 1988ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசா தாச சாகித்யா ராக மாயமல்லா கவுலாவை நிறுவியிருக்காங்க. கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 61 வரைக்கும் PC மகளநபிஸ் மாடல்ல நடந்துச்சு. யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை பகுதி 11ல சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890கள்ல சோட்டாநாக்பூர் பகுதியில நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை கால்டன் நம்சோத் விக்ரம் சம்வத். இணைக்கான திட்டம் ஆயுஷ்மான் பாரத் 2018ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. நிஷ்டா 2019. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014. அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018. பிரதமர் விஸ்வகர்மா 2023 சிறு குறு நடுத்தர அமைச்சகம். அம்ரித் பாரத் நிலையான திட்டம் ரயில்வே அமைச்சகம் 2023. பிரதமர் இ பஸ் சேவை 2023 வீட்டு வசதி அமைச்சகம். சுரங்க அமைச்சகத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? பீஷ் கோயல். பிளெமிங்கோ குரூஸ் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது? உக்ரைன். தேசிய ஆயுஷ் மிஷன் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? புதுதில்லி. டாடா எலக்ட்ரானிக்ஸ் குறைக்கடத்தி சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்பாட்டிற்காக எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? மெர்க். MSP திட்டத்தின் கீழ் பருத்தி கொள்முதலை ஒழுங்குபடுத்த எந்த செயலி தொடங்கப்பட்டது? கபாஸ் கிசான் செயலி. சோழா புலிகள் சோமநாதத்தின் அவெஞ்சர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அமிஷ் திரிபாதி. ஸ்ரீநாத் ராகவன் இந்திரா காந்தி அண்ட் தி இயர்ஸ் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இந்தியா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. சுதேதா ராஜ்கானா த ஸ்டார்ஸ் லைட் த வே. சௌரா மக்காரணி விமன் லைஃப் ஃப்ரீடம். ஷிகார் தவான் த ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர். எஸ்என் அகமத் தாஸ் பைசே கே போஸ்ட் கார்டு. பிரியம்பத ஜெயக்குமார் MS சுவாமிநாதன் த மேன் ஹூ ஃபெட் அப் இந்தியா. VS ரவி கன்வர்ஷன்ஸ் ஆஃப் எ ஷேக்ஸ்பியர் அடிக்ட். இந்தியாவின் முதல் துறைமுக அடிப்படையிலான பசுமை ஹைட்ரஜன் பைலட் திட்டம் எந்த துறைமுகத்தில் தொடங்கப்பட்டது? தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வஉசி. இப்ப தமிழ்நாடை பத்தி ஒண்ணு சொல்லி ஆகணும். ரோஸ்வுட் ட்ரீ. ரோஸ்வுட் ட்ரீ. ஸோ இந்த ரோஸ்வுட் ட்ரீ வந்து இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு சொல்றாங்க. ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு கேரளா தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரோஸ்வுட் ட்ரீயோடைய அறிவியல் பெயர் டால்பெரியா லாட்டிஃபோலியா. டால்பெரியா லாட்டிஃபோலியா. இதை ஐவோரி ஆஃப் தி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காடுகளின் ஐவோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரோவுடைய 2வது விண்வெளி நிலையம் குலசேகரப்பட்டினத்துல அமைய போகுது. இந்தியாவின் முதல் நீரழிவு உயிரி வங்கி சென்னையில் அமைஞ்சிருக்கு. விண்வெளி தொழில்துறை கொள்கையை அங்கீகரித்த 3வது மாநிலம் தமிழ்நாடு. முதல் கர்நாடகா, குஜராத். இந்திய பாதுகாப்பு படைகளால் ஆபரேஷன் அகால் எங்கு நடத்தப்பட்டது? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல குல்காம் அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. இந்திய ராணுவம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல்துறை மற்றும் CRPF ட்ரால் மற்றும் அவந்திபுராவில ஆபரேஷன் நாடார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேல் நாடு ஈரானிய அணுசக்தி தளங்களை குறிவைத்து ஆபரேஷன் ரைசிங் சன். ஈரான் நாடு ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் தொடங்கியிருக்காங்க. இந்திய ராணுவம் வந்துட்டு அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பிற்காக ஆபரேஷன் சிவா தொடங்கியிருக்காங்க. பாரத் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆபரேஷன் அலர்ட் ராஜஸ்தான்ல தொடங்கியிருக்காங்க. எனது பாரத் ஆப்தா மித்தராக்கள் என்ற எந்த நிறுவனத்தால் பயிற்சி பெறுகிறார்கள்? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த மை பாரத் ஆப்தா மித்ராஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க NMDA. இது மூலமா பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்துல ஏதாச்சும் வெள்ளம் வந்தா அவங்களுக்கு வந்துட்டு சின்ன உதவி பண்றதுக்காக தான் இந்த ஒரு பயிற்சி. இந்த மை பாரத் அப்படிங்கிற திட்டம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத்தோடது. ஆப்தா மித்ராஸ் ட்ரைனிங் கொடுக்கிறது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸ்டாக்ஹோம் மாநாடு 2021 ஆரம்பிச்சு 2024 அமலுக்கு வந்துச்சு. INS தமிழ் கிரீவாக் 3 உடையது. தொழிலாளர் அமைச்சகம் ஈஸ்வரம் போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க 2021. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் பாகல் திட்டம்.
ஐஎன்எஸ் கட்மத் வந்துட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கோர்வெட். இந்தோனேஷியால சுரபயா துறைமுகத்துல ரீசெண்டா வந்துட்டு அழைக்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட பீகார் ராஜ்ய ஜீவிகா நிதி சஹகாரி சங் லிமிடெடுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது? 105. இந்தியாவின் முதல் எத்தனால் ஆலை பீகார் மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு முடிச்சிருக்காங்க. மிஷன் தக்ஷ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜேபி செனானி ஓய்வூதிய திட்டம் 2009 அறிமுகமாச்சு. முக்கியமந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா அப்புறம் ராயல் பூட்டான் புத்த கோயில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க பீகார். பாரதி முன்முயற்சி எத்தனை வேளாண் உணவு தொடக்க நிறுவனங்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? மொத்தம் 100. இந்த பாரத் முன்முயற்சி ஆரம்பிச்சது அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் ப்ராசஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இது மூலமா என்ன பண்ண போறாங்க? 2030க்கு முன்னாடி $50 பில்லியன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மகளிர் திறன் மேம்பாட்டு அமைச்சகம் நாவியா திட்டம். நிதி ஆயோக் இந்தியா மின்சார இயக்க குறியீடு. கிராம சபை கூட்டங்களில் கட்டமைக்கப்பட்ட நிமிடங்களை உருவாக்க சபாசர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தொழிலாளர்களின் குழந்தைகளுக்காக ஆரோகன் திட்டத்தை NHAI தொடங்கியிருக்காங்க.